ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரம் 4:1-11. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரம் 4:1-11. In the end, Alvar says, those who learned this decade will discard worldly goals such as lowly goals such as worldly wealth and will exclusively enjoy service to Bhagavan. Subsequently, Alvar explains upliftment of Atma after elimination of all sorrows as the result of this decade. In the end, Alvar says, those who learned this decade will discard lowly goals such as worldly wealth and will exclusively enjoy service to Bhagavan. Subsequently, Alvar explains upliftment of Atma after elimination of all sorrows as a result of this decade. Pasuram. Ande uyyapugum ஆரென்று கண்ணன் கழல்கள்மே கோய் பூம்பொழில் சூழ் குருகூர் சடகோபன் குற்றேவல் சே கோலத்துயிரம் சிற்றோடைப்படல் இவை பத்தும் அக்காமல் கற்பவர் ஆழ்துயர் போய் உய்யரா பலரே ஆழ்துயர் போய் உய்யரா பலரே. அந்தே உய்யப்புகும் ஆரென்றன் கண்ணன் கழல்கள்மே கோய் பூம்பொழில் சூழ் குருகூர் சடகோபன் குற்றேவல் கோலத்துயிரம் சிற்றொடைப்பாடல் இவை பத்தும் அல்காமல் நீர் கேர்கந்து அல்காமல் கற்பவர் ஆழ்துயிர் போய் உய்யரா பலரே. ஏராளமான புகழ் நிறைந்த தோட்டங்களை கொண்ட ஆழ்வார் திருநகரின் தலைவரான நம்மாழ்வார் கிருஷ்ணனின் தெய்வீக பாதங்களுக்கு செய்யப்படும் ரகசிய சேவைகளின் வடிவத்தில் சீர் மற்றும் தோடைகளை கொண்ட 1000 பாசுரங்களை பாடி ஆத்மாவின் உயர்வுக்கு அணுகக்கூடிய ஒரே வழி இவைதான் என்று உறுதியாக கூறுகிறார். ஏராளமான புகழ் நிறைந்த தோட்டங்களை கொண்ட ஆழ்வார் திருநகரின் தலைவரான நம்மாழ்வார் கிருஷ்ணனின் தெய்வீக பாதங்களுக்கு செய்யப்படும் இரகசிய சேவைகளின் வடிவத்தில் சீர் மற்றும் தோடைகளை கொண்ட 1000 பாசுரங்களை பாடி ஆத்மாவின் உயர்வுக்கு அணுகக்கூடிய ஒரே வழி இவைதான் என்று உறுதியாக கூறினார். அந்த 1000 பாசுரங்களில் அவற்றின் எந்த பகுதியையும் இழக்காமல் இந்த தசாப்தத்தை கற்றுக்கொள்பவர்கள் உலக செல்வத்திலும் சுய இன்பத்திலும் மூழ்கியிருக்கும் துக்கத்தை நீக்கி சுய உயர்வு, பகவான் மீதான பக்திக்கு வழிவகுக்கும் ஆகியவற்றில் ஈடுபடுவார்கள். அந்த 1000 பாசுரங்களில் அவற்றின் எந்த பகுதியையும் இழக்காமல் இந்த தசாப்தத்தை கற்றுக்கொள்பவர்கள் உலக செல்வத்திலும் சுய இன்பத்திலும் மூழ்கியிருக்கும் துக்கத்தை நீக்கி சுய உயர்வு, பகவான் மீதான பக்திக்கு வழிவகுக்கும் ஆகியவற்றில் ஈடுபடுவார்கள். நம்பிள்ளை வியாக்கியானம் சிறப்பம்சங்கள். அஃதே உய்ய புகுமார் என்று ஸ்ரீமன் நாராயணனின் தெய்வீக பாதங்கள் நான் முதல் பாசுரத்தில் திருநாரணன் தாள் என்று சொன்னது போல் அவை ஆத்மாக்களின் உயர்வுக்கான வழிமுறையாகவும் குறிக்கோளாகவும் இருக்கின்றன என்று கூறுகிறேன். நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். அகுதே உய்ய புகுமார் என்று ஸ்ரீமன் நாராயணனின் தெய்வீக பாதங்கள் நான் முதல் பாசுரத்தில் திருநாரணன் தாள் என்று சொன்னது போல் அவை ஆத்மாக்களின் உயர்வுக்கான வழிமுறையாகவும் குறிக்கோளாகவும் இருக்கின்றன என்று கூறுகிறேன். கண்ணன் கழல்கள் மேல் அவரே திருவாய்மொழி 3:10 கண்ணனை தாள் பற்றி கிருஷ்ணரின் தெய்வீக பாதங்களில் சரணடைதல் என்று கூறினார். மேலும் திருவாய்மொழி 4:13 மற்றவர்களுக்கு கண்ணன் கழல்கள் நினைமினோ
கிருஷ்ணன் தெய்வீக பாதங்களை தியானம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். அகே உய்ய புகுமார் என்று ஸ்ரீமன் நாராயணன் தெய்வீக பாதங்கள் நான் முதல் பாசுரத்தில் நான் திரு நாரணன் தாள் என்று சொன்னது போல் அவை ஆத்மாக்களின் உயர்வுக்கான வழிமுறையாகவும் குறிக்கோளாகவும் இருக்கின்றது என்று கூறுகிறேன். கண்ணன் கழல்கள் மேல் அவரே திருவாய்மொழி 3:10 3:10 அவரே திருவாய்மொழி 3:10 கண்ணனை தாள் பற்றி கிருஷ்ணன் தெய்வீக பாதங்களில் சரணடைதல் என்று கூறினார். கண்ணன் கழல்கள் நினைமினோ கிருஷ்ணனின் தெய்வீக பாதங்களில் தியானம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். கண்ணன் கழல்கள் நினைமினோ கிருஷ்ணன் தெய்வீக பாதங்களில் தியானம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். மேலும் திருவாய்மொழி 4:13 மற்றவர்களுக்கு நல்ல குணங்களை கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் தெய்வீக உறுதியான பாதங்களை அடையுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். மேலும் திருவாய்மொழி 4:13 மற்றவர்களுக்கு நல்ல குணங்களை கொண்ட பரமன் நாராயணன் தெய்வீக உறுதியான பாதங்களை அடையுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். அவர் அதே அறிவுறுத்தலை இங்கேயும் மீண்டும் கூறுகிறார். தனது தெய்வீக பாதங்களை முழுமையாக அடைக்கலம் புகுந்த வேறு யாரும் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு தானும் அவர்களிடம் சரணடைந்தார். அவர் அதே அறிவுறுத்தலை இங்கேயும் மீண்டும் கூறுகிறார். தனது தெய்வீக பாதங்களை முழுமையாக அடைக்கலம் புகுந்த வேறு யாரும் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு தானும் அவர்களிடம் சரணடைந்தார். நாம் அதை எங்கே பார்த்தோம்? முதலில் ஆழ்வார் தனது தெய்வீக இதயத்திற்கு திருவாய்மொழி 1:1 துயர் அறு சுடர் அடி தொழுதழு உயரத்தை நீக்கும் ஒளிமிக்க பாதங்களை வணங்கி எழுந்திரு என்று அறிவுறுத்தியுள்ளார். அவர் திருவாய்மொழி 1:10 மற்றவர்களுக்கு வான் புகழ் நாரணன் திண்கழல் சேர் நல்ல குணங்களை கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் தெய்வீக உறுதியான பாதங்களை அடையுங்கள் என்று அறிவுறுத்தினார். இங்கே அவர் திருவாய்மொழி 3:10 கண்ணனை தாள் பற்றி யான் என்றும் கேடிலேனே கிருஷ்ணனின் தெய்வீக பாதங்களை சரணடைய பிறகு நான் ஒருபோதும் எந்த இடிபாடுகளிலும் இல்லை. திருவாய்மொழி 1:1 துயர் ஆறு சுடர் அடி தொழுதழு துயரத்தை நீக்கும் ஒளிமிக்க பாதங்களை வணங்கி எழுந்திரு என்று அறிவுறுத்துகிறார். பின்னர் அவர் திருவாய்மொழி 1:10 மற்றவர்களுக்கு வான் புகழ் நாரணன் திண்கழல் சேர் நல்ல குணங்களை கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் தெய்வீக உறுதியான பாதங்களை அடையுங்கள் என்று அறிவுறுத்தினார். இங்கே அவர் திருவாய்மொழி 3:10 கண்ணனை தாள் பற்றி யான் என்றும் கேடிலனே கண்ணனை தாள் பற்றி யான் என்றும் கேடிலனே கிருஷ்ணனின் தெய்வீக பாதங்களை சரணடைந்த பிறகு நான் ஒருபோதும் எந்த இடுபாடுகளிலும் இல்லை என்றும் திருவாய்மொழி 4:1 மற்றவர்களுக்கு கண்ணன் கழல் கால் நினைமினோ கிருஷ்ணனின் தெய்வீக பாதங்களில் மத்தியஸ்தம் என்றும் அறிவுறுத்தினார். என்ன ஒரு சிறந்த பக்தி! கடைசியிலும் ஆழ்வார் திருவாய்மொழி 9:10 கண்ணன் ஆல் அல்லை கண் திர் சரண் கிருஷ்ணரை தவிர வேறு யாரும் அடைக்கலம் தர முடியாது என்று மற்றவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். விரோதி தடைகள் தொடர்பான வழிமுறைகள் திருவாய்மொழி 9.1 சதாப்தத்தில் முடிக்கப்பட்டுள்ளன. இங்கே அவர் திருவாய்மொழி 3:10 கண்ணனை தாள் பற்றி யான் என்றும் கேடலனே கிருஷ்ணரின் தெய்வீக பாதங்களை சரணடைந்த பிறகு நான் ஒருபோதும் எந்த இடிபாடுகளிலும் இல்லை என்றும் திருவாய்மொழி 4:13 மற்றவர்களுக்கும் கண்ணன் கழல்கால் நினைமினோ 4:13 மற்றவர்களுக்கும் கண்ணன் கழல்கால் நினைமினோ கிருஷ்ணரின் தெய்வீக பாதங்களில் மத்தியஸ்தம் கிருஷ்ணரின் தெய்வீக பாதங்களில் மத்தியஸ்தம் என்றும் அறிவுறுத்தினார். என்ன ஒரு சிறந்த பக்தி! கடைசியிலும் ஆழ்வார் திருவாய்மொழி 9:10 கண்ணன் ஆல் அல்லை கண் திர் சரண் கடைசியிலும் என்ன ஒரு சிறந்த பக்தி! கடைசியிலும் ஆழ்வார் திருவாய்மொழி 9:10 கண்ணன் ஆல் அல்லை கண் திர் சரண்
கிருஷ்ணரை தவிர வேறு யாரும் அடைக்கலம் தர முடியாது என்று மற்றவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். விரோதி தடைகள் தொடர்பான வழிமுறைகள் திருவாய்மொழி 9th சகாப்தத்தில் திருவாய்மொழி 9th சகாப்தத்தில் முடிக்கப்பட்டுள்ளன. கோய்பூ நம்மாழ்வார் எப்போதும் மனம் கமழும் தெய்வீக தோட்டங்களால் சூழப்பட்ட ஆழ்வார் தலைநகரின் தலைவர். கோய்பூ நம்மாழ்வார் எப்போதும் மனம் கமழும் தெய்வீக தோட்டங்களால் சூழப்பட்ட ஆழ்வார் திருநகரின் தலைவர். அத்தகைய ஆழ்வார் இந்த தசாப்தத்தில் சர்வேஸ்வரனின் தெய்வீக பாதங்களில் பாடுவதன் மூலம் இரகசிய சேவைகளை செய்கிறார். அத்தகைய ஆழ்வார் இந்த தசாப்தத்தில் சர்வேஸ்வரனின் தெய்வீக பாதங்களில் பாடுவதன் மூலம் இரகசிய சேவைகளை செய்கிறார். கடந்த காலத்தில் மீன்ஸ் கடந்த காலத்தில் தொடுக்கப்பட்ட கவிதை. கடந்த காலத்தில் தொடுக்கப்பட்ட கவிதை. இது சதகோபன் குற்றேவல் சே நம்மாழ்வாரின் பேச்சின் இரகசிய சேவை என்று படிக்கும்போது பேச்சின் மூலம் கடந்த காலத்தில் துருக்கப்பட்ட கவிதை. இது சதகோபன் குற்றேவல் சே நம்மாழ்வாரின் பேச்சின் இரகசிய சேவை என்று படிக்கும்போது பேச்சின் மூலம் சேவையையும் குறிக்கிறது. சேவையையும் குறிக்கிறது. கோலத்தாயிரம் கவிதைக்கான அலங்காரங்களில் எந்த குறையும் இல்லாமல் 1000 பாசுரங்கள். சிர் பகவான் கோலத்தாயிரம் கவிதைக்கான அலங்காரங்களில் எந்த குறையும் இல்லாது 1000 பாசுரங்கள். சிர் பகவானின் குணங்களில் பிணைக்கப்பட்ட இந்த 10 ஆண்டுகளையும் இழக்காமல் கற்றுக்கொள்பவர்கள் பகவானுக்கு சேவை செய்யாத ஐஸ்வர்யம், உலக இன்பங்கள் மற்றும் கைவல்யம், சுய இன்பங்கள் போன்ற பேரழிவு தரும் இலக்குகளிலிருந்து விடுபட்டு உயர்த்தப்படுவார்கள். அகல் மீன்ஸ் சுருங்கி சில அம்சங்களை இழப்பது. உயர் பலர் அவர்களுக்கு இயற்கையான அம்சமாக உயர்வு இருக்கும். அதாவது ஆழ்வார் காலம் பெற சிந்தித்து தூய்மினோ அவரது தெய்வீக பாதங்களை விரைவாக தியானித்து உயர்வு பெறுதல் என்பதில் விளக்கியது அவர்களுக்கு கிடைக்கும். கோலத்தாயிரம் கவிதைக்கான அலங்காரங்களில் எந்த குறையும் இல்லாமல் 1000 பாசுரங்கள். சிர் பகவானின் கணங்களால் பிழைக்கப்பட்ட இந்த 10 ஆண்டுகளையும் எதையும் இழக்காமல் கற்றுக்கொள்பவர்கள் பகவானுக்கு சேவை செய்யாத ஐஸ்வர்யம், உலக இன்பங்கள் மற்றும் கைவல்யம், சுய இன்பங்கள் போன்ற பேரழிவு தரும் இலக்குகளிலிருந்து விடுபட்டு உயர்த்தப்படுவார்கள். அகல் சுருங்கி சில அம்சங்களை இழப்பது. உயர் பலர் அவர்களுக்கு இயற்கையான அம்சமாக உயர்வு இருக்கும். அதாவது ஆழ்வார் உயர் பலர் அவர்களுக்கு இயற்கையான அம்சமாக உயர்வு இருக்கும். அதாவது ஆழ்வார் காலம் பெற சிந்தித்து தூய்மினோ அவரது தெய்வீக பாதங்களை விரைவாக தியானித்து உயர்வு பெறுதல் என்பதில் விளக்கியது அவர்களுக்கு கிடைக்கும். உயர் பலர் அவர்களுக்கு இயற்கையான அம்சமாக உயர்வு இருக்கும். அதாவது ஆழ்வார் காலம் பெற சிந்தித்து தூய்மினோ அவரது தெய்வீக பாதங்களை விரைவாக தியானித்து உயர்வு பெறுதல் என்பதில் விளக்கியது அவர்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ்.